முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என்னை தொட்ட நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ராஜயோகம் வர ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் இனிமேல் அதை பற்றி யோசிக்காத. இந்த நொடியிலிருந்து என் உருவத்தை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் எதுக்கும் குறைவில்லாத, எந்த கஷ்டமும் இல்லாத, நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். வாழ்க்கையில் சில விஷயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு நெருப்பு மாதிரி அது உனக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எல்லாத்தையும் மனசில் போட்டு உருகிக்கிட்டும் மருகிக்கிட்டும் இருக்கக்கூடிய உன்னுடைய மனசுக்கு இந்த முருகன் நான் ஆதரவு கொடுக்குறேன். ஆறுதலாக நான் இருந்து உனக்கு ஆதரவை கொடுத்து அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சும் கொடுப்பேன் என் செல்வமே. எப்போதுமே தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்படுறதுக்கு வாழ்க்கையில் உனக்கு நேரம் இல்லை. எது அவசியமோ, என்ன செய்யணுமோ, என்னென்ன கடமைகள் இருக்கோ, உன்னுடைய பொறுப்புகள் என்னவோ அதை பற்றி மட்டும் யோசித்து அதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எதுக்காகவும் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே. அடுத்தவங்க ஓ மனசை சோர்வடைய செய்யும் வார்த்தைகளை பேசினாலும் நீ அதை யோசிக்கவோ மனசில் ஏற்றுக்கிட்டு கவலைப்படவோ அனுமதிக்காதே. அவங்க சொன்னதை அங்கேயே விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வேலைகளை செய்ய தயாராகு. உன் இதயத்தின் உன் அன்பின் மதிப்பை அறியாத மனிதர்களுக்கு நீ தொடர்ந்த அன்பை கொடுப்பதை விட அவங்கள விட்டுட்டு தனியாக இருப்பது தான் சிறப்பது. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்டையும் உன் அன்பை தெரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட மட்டும் அன்பு செலுத்து. எல்லாரையும் நம்பி நீ ஏமாந்து போகாதேன்னு செல்லமே. கடின உழைப்பும் தியாகமும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய கனவுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. உன் கனவு நனவாகணும்னா அதுக்காக என்ன செய்யணும்னு சரியாக திட்டம் போட்டு தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களுக்காக கடின உழைப்பை செய்ய தயாராகு. உனக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் தயாராக இல்லை. அவங்கவுங்களுக்கே 1000 வேலை இருக்கும்போது, அவங்கவுங்களுக்கே 1000 கடமைகளும் பிரச்சனைகளும் இருக்கும்போது உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, உனக்காக யாரும் யோசிக்க மாட்டாங்கன்றத என் செல்ல பிள்ளையான நீ புரிஞ்சுக்கணும். உனக்காக உதவி செய்யவும் உனக்காக ஆறுதலாக துணையாக இருக்கவும் இந்த முருகன் நான் இருக்கேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதுவுமே உனக்கு அவ்வளவு சுலபமாக நடந்துராதுங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு எளிதானதாக இருக்காது. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி கடந்து போய்கிட்டே இரு. எது நியாயமோ எது நல்லதோ அதை நிச்சயமாக இந்த முருகன் நானே வந்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். கடந்த காலத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் அளித்திடுமே செல்வமே. அதனால் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி, அதுக்கு செய்ய வேண்டிய செயல்களை பற்றி யோசி. உன் உணர்ச்சிகளை எல்லாம் நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு செயல்களை சரியாக செய்யும் போது தான் வாழ்க்கையில் உன்னால் உயர்ந்த இடத்தை அடைய முடியும். இந்த உலகம் உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு உன் சூழ்நிலைகளை எல்லாம் நீயே சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. இன்பம்னா என்னன்னே இந்த உலகத்தில் பல பேருக்கு தெரியலை. காசு பணம் இருந்தாதான் இன்பம் மகிழ்ச்சி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. புகழலோ அல்லது காசு பணத்திலோ கிடைப்பது இன்பம் அல்ல. இன்பம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சினா மனசு நிறைஞ்சு மகிழ்ந்து குளிரும்பாரு, அதுதான் உண்மையான இன்பம். அடுத்தவங்களுக்கு நீ செய்கிற ஒரு சிறு உதவியும் அவங்க முகத்தில் வரக்கூடிய ஒரு சிறு நன்றி உணர்வும் புன்னகையும் தான் ஆயுள் முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தீனா உனக்கு பல விஷயங்கள் புரிய வரும் என் செல்லமே. எத்தனையோ வெற்றிகள், நிறைய தோல்விகள், நிறைய மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகள், நிறைய மகிழ்ச்சியான பேச்சுக்கள், எத்தனையோ துக்கங்கள், எல்லாத்தையும் கடந்து தானே இப்போது உன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. மகிழ்ச்சியும் துக்கமும் வெற்றியும் தோல்வியும்
உன் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் தங்கிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்கு. வந்தது எல்லாமே உன்னை விட்டு போகும்போது இப்போது இருக்கும் கஷ்டம் மட்டும் உன்னை விட்டு போகாமல் இப்படியே இருந்துட போகுதா என்ன? எல்லா கஷ்டங்களும் எல்லா மனக்கவலைகளும் கூட கண்டிப்பாக உன்னை கடந்து போய்தான் தீரும். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எந்த விஷயம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாத போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் என்னை நம்பு, உன்னை நம்பு. தன்னம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் உன்னுடைய உறவுகளிடமும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீ பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள் உண்மையாக இருக்கும்படி மட்டும் பார்த்துக்கோ என் செல்வமே. நீ தைரியமாக நடக்க தயாராக இருந்தாலே நீ போகும் பாதையில் நான் உனக்கான வெற்றியை உருவாக்கி தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் அமைதியாக மன்னிக்க தயாராகு. நீ மன்னிக்க தயாராக இல்லாட்டினா அதை மறந்து கடந்து போகவாவது தயாராக இரு. ஏன்னா அடுத்தவங்க செய்கிற தப்புகளை நீ யோசித்து கவலைப்பட்டு இருந்தீன்னா உன்னுடைய நிம்மதி தானே கெட்டு போகும். அதுக்கு பதிலாக அதை மறந்து கடந்து போயிடலாம். கடலிலும் ஆற்றிலும் உயிரற்ற மீன்கள் எப்போதும் நீர் போகிற பாதையிலேயே அதுவும் மிதந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். ஆனால் உயிர் உள்ள மீனை எப்போதுமே தண்ணியில் எதிர்நீச்சல் தான் போடும். அதே போல் உன் வாழ்க்கைங்கிற கடலில் நீயும் எல்லாத்துக்கும் எதிராக நீச்சல் போட்டு உன் வெற்றியை உனக்கான பாதையில் உருவாக்கி கொள்ள தயாராகு. யாருக்கும் எந்த தீங்கோ துரோகமோ பாவமோ செய்யாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நற்செயல்களை நீ செய்யும்போது இந்த முருகன் உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து நிச்சயம் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை இழக்காமல் உன்னன்றை பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லை. மூச்சு காத்தை கூட உள்ளே வாங்கினானே நீ வெளியே விட்டு தான் ஆகணும். ஒரு மூக்கில் காற்றை வெளியே விடும்போது தான் இன்னொரு மூக்கின் வழியாக நீ காற்றை சுவாசித்து உயிர் வாழ முடியும்னு இருக்கும்போது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு கிடைச்சிடணும்னு எதிர்பார்க்க முடியாதல்லவா? ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா இன்னொரு விஷயம் மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது எப்படின்னு ஒரு சிறு உதாரணமாக சொல்கிறேன் கேளு. கத்தினா ஒரு பக்கம் கூர்மையாக இருந்தால் அதை சுலபமாக கையாளலாம். 2 பக்கமும் கூர்மையாக இருந்தால் நீ எந்த பக்கம் பிடிச்சி எப்படி வெட்ட முடியும்? அதுதான் வாழ்க்கை. கத்தி எப்போதும் கூர்மையாக இருப்பது போல 2 பக்கம் கூர்மையான கத்தியுள்ள வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளாவிட்டால் அது உன்னையே ஒரு வழி பண்ணிடும் என் செல்வமே. எப்போதும் நீ காலையில் கண் விழிக்கும் போது இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இப்படி செய்யணும், இதை இந்த நேரத்தில் செய்யணும்னு திட்டத்தோடு எழுந்திருக்கும் போது அதை சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். எந்த திட்டமும் இல்லாமல் காலையில் எந்திரிக்கும் போதே தாமதமாக எந்திரிச்சு ஐயையோன்னு அவசரமாக ஓடி எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையும் எப்போதும் பதப்பதைப்போடும் படபடப்போடும் எந்த விஷயமும் திட்டமிட்டது போல் நடக்க முடியாமலுமே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு உன் வேலைகளை எல்லாம் மெதுவாக செஞ்சு நிம்மதியாக லேசான மனசோட அன்னைக்கு வேலையை தொடரும் போது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உனக்கு மன நிறைவான நிம்மதியான வெற்றி வாழ்க்கையாக மாறிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு கை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நீ செஞ்ச பாவம் 3வது தலைமுறை எடுத்தாலும் உன்னை துரத்தி வந்து தண்டிச்சே தீரும். அதனால் எப்போதும் பாவம் செய்ய தயங்கு, பாவத்தை செய்ய யோசி, பாவத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவெடு. புண்ணியத்தை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை ஒருபோதும் யாருக்கும் செய்யாதே என் செல்வமே. அடுத்தவனை ஏமாற்றி மோசடி செஞ்சு வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஜெயிப்பதை விட அமைதியாக கௌரவத்தோட தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது. ஏன்னா தோற்று போனினா அடுத்த முறை ஜெயிக்கணுன்ற வைராக்கியம் வரும், தன்னம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு அடுத்தவனை ஏமாற்றி ஜெயிச்சினா அதுவே ஒரு பழக்கமாக வாழ்க்கையில் மாறி போய் அதையே தொடர்ந்து செய்ய உன்னை தூண்டும். அதனால தான் எப்போதும் நல்லதை செய்,
நல்ல மனசோட இருன்னு சொல்கிறேன். வாழ்க்கை நீ நினைக்கிற வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சு உன் திட்டத்தை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு நீ கண்ட கனவு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் சுமையை இறக்கி வைக்கவும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கவும் உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றவும் தான் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். தோல்வியை எல்லாம் வெற்றிக்கு எதிர்மறையானதுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. தோல்வியும் வெற்றியின் ஒரு பகுதி தான்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு முறை தோல்வி அடைஞ்சினா அது அடுத்த முறை எப்படி வெற்றி பெறுறதுன்றதுக்கான வழிகளை உனக்கு காட்டும் அல்லவா? ஒருவர் உனக்கு பொருத்தமானவராக இல்லாத போது அவர் உன்னை தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பார். உன்னை புரிஞ்சுக்காம ஏதாவது உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ இன்னும் மனசளவில் வலிமை உள்ள ஆளாக மாறி அவர்களே உன் பின்னால் உன்னை தேடி வந்து பணிவோடு உன்னிடம் பேசும் அளவுக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் அளவுக்கும் அவங்க கண்ணு முன்னாடியே வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் என் செல்வமே. நீ எதிர்பார்க்குற அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி மட்டும் செஞ்சினா உனக்கான அனைத்தும் நீ எதிர்பார்க்குறத விட மிக பெரிய அளவில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ விரும்புகிற எல்லாமே கூட உன்னை வந்து சேரணும்னு தான் விரும்புதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதற்கான நடவடிக்கையும் செயலையும் நீ செய்யும்போது நீ விரும்பும் அனைத்தும் ஆசையோடு நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்தே தீரும். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா